நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அழாத காவியா. சரி விடு காவியா. அவன் என்ன இன்னைக்கு நீ தான் திட்டுறான்? நீ தானே சொல்லுவ நம்மள திட்டுறது அவனுக்கு கல்வா சாப்பிடுற மாதிரின்னு. இன்னைக்கு என்ன இவ்ளோ அழுவுற? விடு காவியா, ஏற்கனவே உனக்கு தலைவலின்னு அம்மா சொன்னாங்க. இப்படி அழுதுட்டே இருந்தனா தலைவலி தான் இன்னும் ஜாஸ்தி ஆகும். வா காவியா, அழுகி நிறுத்து. சொல்றான்ல வா. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? ஏய் லூசு, ஒரு பில்ல தொலைச்சதுக்கா இப்படி பயப்படுற? காவியா என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? வேற ஏதாவது ப்ராப்ளமா? அவன் தான் கேக்குறான்ல, சொல்லு காவியா. சொல்லு காவியா. என்னதான் உன் பிரச்சனை? சொல்லி தொலை. கேட்டுக்கிட்டே இருக்கல, சொல்லு. என்ன என்ன நடக்குதுங்க? நீ என்ன மறுபடியும் அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கியா? சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு தெரியாது. அவ வேற ஏதோ பிரச்சனையில் இருக்கா, சொல்லாம மழுப்புறா. ஆமாமா, எனக்கு இவ பேர்ல சந்தேகமா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால தவிர இவ முகத்துல சந்தோஷத்தையே காணும். நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒல வைக்க போறா போலதான் இருக்கு. இங்க பாரு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்து உங்க அப்பா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு ஏதாவது குண்டை தூக்கி போட்டுறாதரி. எது இருக்கோ அதை சொல்லிடு. ஹே காவியா, அந்த பசங்களை யாராவது பாத்தியா? அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுமா. ஏம்மா, இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லிருமா. நடந்ததெல்லாம் சொன்னா சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. எதையும் காட்டிக்க வேண்டாம், மறைச்சிடலாம். என்னடி மரக்காண்டு போச்சா? இப்படி லூஸ் மாதிரி சிரிக்கிற? ஏய், அரவிந்த் கடுப்பேத்துறதுக்காக தான் அப்படி பண்ண. அண்ணங்கிறதுக்காக டெய்லி திட்டிக்கிட்டே இருப்பான். நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? இரு, உன்னை பாத்துக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் நல்லவனாவே இருக்க கூடாது. ஈஸ்வரா, நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம். இன்னும் நீங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களாவே இருக்கீங்களே. சிப்போடி. கடவுளே, நடக்கிறதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தைரியத்தை கொடுப்பா. செல்லம், நீ செலக்ட் பண்ண இந்த புடவை ஒன்று போலவே அழகாக தான் இருக்கு. உன் கைப்பட்ட இந்த புடவை என் மனசை என்னென்னமோ பண்ணுதுடி. நீ ஆசைப்பட்ட எதுவும் உனக்கு கிடைக்காம போகக்கூடாது. அதுக்காகத்தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உன் மனசை தொட்ட இந்த புடவைய வேற எவ்வளவும் கட்டக்கூடாது. பாத்தியாடா அண்ணனோட கெத்த? அண்ணி ஒரு புடவை மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்த நிமிஷமே அந்த புடவை வாங்கிட்டு வந்துட்டாரு. டேய், சும்மா ஏத்தி விட்டுட்டே இருக்காதுடா. எனக்கு என்னமோ அண்ணன் அப்படி பார்க்கவே பிடிக்கல. எவ்வளவு ஜாலியா யாருக்குமே அடங்காத காலியா சுத்திட்டு இருந்த நம்ம அண்ணனை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. என்னடா என்ன பேச்சு பேசுற? எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேங்கிற ரேஞ்சுக்கு பேசுற? இப்ப என்ன ஆகி போச்சு? ஒருத்தருக்கு லவ்ஸ் வரக்கூடாதா? அவர் என்ன சாமியாரா? குதிரைடா, பந்தய குதிரை. அண்ணா என்னண்ணா இது? அறுவாலை பிடிக்கிற கையில இப்படி புடவை வச்சுட்டு இருக்கீங்களே அண்ணா, இதெல்லாம் வேண்டாண்ணா, விட்டுருங்கண்ணே. அண்ணா வாடா இருக்கு. என்ன ஆள் அப்பப்போ ஜுட்டு விட்டுற? மொபைல் வர சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுற? அன்னைக்கு அன்னிக்காக காத்துட்டு இருக்கும்போது நீ இல்லாம கை உடஞ்ச மாதிரி ஆகிப்போச்சுடா. அண்ணனுக்கு வேற ஐடியா கொடுக்குறக்கு ஆளே இல்லை. இல்லைண்ணா, நேற்று போதை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதான் அப்படியே தூங்கிட்டேன். மொபைலில் வேற சார்ஜ் இல்லையா, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. மன்னிச்சிருண்ணா. நீ என் கூட பிறந்த சகோதரன் மாதிரி. அன்னைக்கு காத்தாடியில் எழுதி அனுப்புனதை பார்த்து காவியா கடத்த இருக்க வந்துட்டானா பாரு. நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கன்னா. ஏன்னா இப்படிலாம் பேசுற? அப்படி நான் என்ன பெருசா செஞ்சிட்டேன்? இதை பாரு இருக்கு, இன்னைக்கு அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க வா அண்ணா. வா அண்ணா. அண்ணா வேண்டான்னு சொன்னா கெட்ட கோவம் வரும். டேய்,
அவனை போச்சட்டி கூட்டிட்டு போய் அவனுக்கா வாங்கி வச்சிருக்கிற புது போட்டை காட்டுங்கடா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே வந்து போட்டு எடுத்துக்கிறேண்ணா. சரிப்பா வரேண்ணா. ம். மீனாட்சி, இலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மா 2 தலைவாழை இலை, பாக்கியெல்லாம் டிஃபன் இலை. இந்தாங்க நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க நீங்க போகும்போது பூ வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி வரும்போது பூ வாங்கிட்டு வர சொல்லுங்க. மீனாட்சி, சமையல சீக்கிரம் முடியுமா? அப்பதான் ரெடியா இருக்கிறதுக்கு சரியா இருக்கும். அம்மா நான் எல்லாமே முடிச்சிட்டேன். வரும்போது பூ வாங்கிட்டு வந்துடுறேன். எத்தனை முழம்? 10 முழம் வாங்கிட்டு சொல்லுங்க. 10 முழம் வாங்கிட்டு வந்துரு. மா எல்லா பூஜை சாமானும் எடுத்து வச்சு செக் பண்ணிருங்க. ஏதாவது இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் அங்க போய் நீங்க கஷ்டப்படக்கூடாது. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. திவ்யா கொஞ்சம் சும்மா இரு. காவியா, இன்னைக்கு சமுத்திர பூஜை பண்ண போறோம். நீ கையோட குளிச்சுட்டு வந்துருமா. ஒவ்வொருத்தரா ரெடியானதான் வேலைக்கு ஆகும். என்ன பாட்டி திடீர்னு பூஜை? குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி பௌர்ணமி அன்னைக்கு சமுத்திரத்துக்கு பூஜை போடுறது வழக்கம். இதையெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ராமேஸ்வரத்துல இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. 2 பேரும் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்கம்மா, சாப்பிட்டு கிளம்புவோம். டைம் ஆகுது இல்ல. வா, பூ வாங்கிட்டு வந்துட்டியா? ஏய், உங்க 2 பேரையும் பார்த்து காவியா திவ்யான்னு சீரியல் எடுத்துட்டு போறாங்க. முதல்ல உங்க பாசமலர் வேலையை விட்டுட்டு உடனே கிளம்புற வேலையை பாருங்க. வந்துட்டாரடி பெரிய நாட்டம்மா மாதிரி. நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா உன் கண்ணுக்கு பொறுக்காதே. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஸ்கூல்ல வேலை வந்துருச்சு, அதை சொல்லணும். ஆமாங்க, உங்களுக்கு எப்பவுமே அப்படிதான். வீட்ல விசேஷம்னு வரும்போதுதான் உங்களுக்கு ஸ்கூல்ல வேலை வரும். பரவாயில்ல மீனாட்சி, முக்கியமான வேலையெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இந்த பௌர்ணமியை விட்டா அடுத்த பௌர்ணமிக்கு 1 மாசம் காத்திருக்கணும். அதனால இப்பவே முடிச்சிடலாம். என்னப்பா நீங்க வரல? அரவிந்த் வர்றான்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க நல்லபடியா முடிச்சிட்டு வந்துருங்க. என்ன? சரிங்க. ஏன்பா இன்னும் ஆட்டோ காணோம்? ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா, வந்துருவாப்ல. 2 ஆட்டோ கேட்டோம்ல, இருங்க கால் பண்றேன். மீனாட்சி, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் அங்க வந்து அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. சரிங்கம்மா. டேய் என்னடா மொத்த கும்பலும் பையோட வெளியில வந்து நிக்கிறாங்க? பாட்டி, நீங்க தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். எதுவும் மறக்காம நீங்க தான் பார்க்கணும். நாங்க பார்க்க முடியாதுல்ல. சும்மா எல்லாத்துக்கும் ஏடா கூடமா பேசிட்டு இருக்காத. காவியா, எல்லா பகையும் எடுத்துக்கிட்டல. அப்புறம் ஆட்டோ வந்தது உடனே கிளம்ப வேண்டியிருக்கும். என்னமோ குசு குசுன்னு பேசுறாங்க, ஒன்னும் கேட்க மாட்டேங்குதாடா. அங்க கோவிலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நானும் பாட்டியும் மட்டும்தான் ராட்டினத்துல ஏறுவோம். ஓகேவா? ஓகே, வந்துருங்க. இவங்க அதுல ஏறினா அந்த ராட்டினம் மேல இருந்து கீழே விழுந்துராது? அதெல்லாம் முடியாது, நாங்க ஏறுவோம். பாட்டி, நம்ம ராட்டினம் ஏறலாம்ல? சரிம்மா. ஒன்னும் கேட்கல. காதலிய பாடுறா, பூவும் போட்டும் வச்சு என்ன அழகா இருக்கான்னு. இந்த பாக்குறேனே. அந்த பக்கம் திரும்பினாய. சரி. ஆட்டோ வந்துருச்சு. பாட்டி, நீங்க அம்மா கூட அந்த ஆட்டோல ஏறிக்கோங்க. டேய் ஆட்டோல ஏறடா. ஆட்டோல ஏற அழக ரசிச்சுட்டே இரு. அப்படியே இப்படி கிராஸ் பண்ணி போவா. டாட்டாவும் காட்டு. பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா பைப்பா. பாய்ப்பா. போயிட்டு வந்துறேன்ப்பா.
எங்கடா போறா மொத்த குடும்பத்தோட? வாத்தியார் போகல போல இருக்கு. அவர் தான் உள்ள போனாரா? எங்க போவாங்க? ஏதாவது ஊருக்கு போறாங்களோ? எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வேணா வாத்தியார்ட்ட போய் கேட்டு வரவா? ஏய் என்ன சொன்ன? இல்ல நான் வேணா வாத்திக்கிட்ட போய் கேட்கவான்னு கேட்டேன். மாமா லட்டு தின்ன ஆசையா? சார் வணக்கம் சார். நீயா? வாப்பா உட்காருப்பா. பரவாயில்ல சார். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஓ, அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ சார். பரவாயில்லையே, வாத்தியார் ஞாபகம் வச்சு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்க. மறக்க முடியுமா சார்? உங்ககிட்ட படிச்சனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு நேரம் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் தான் வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா நல்லா. நீ தான்ப்பா பர்த்டே பாய். முதல்ல நீ தான் ஸ்வீட் சாப்பிடணும். தேங்க்யூ சார். உனக்கு எத்தனையாவது பர்த்டே? 28வது பர்த்டே சார். கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சார் கேட்டீங்க? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். மாமா உங்க பொண்ணை கட்டி கொடுக்க தானே கேக்குறீங்க? என்னப்பா யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லை சார், பொண்ணை பற்றி தான் பார்த்துட்டேன். இன்னும் செட் ஆகலை. உனக்கு என்னப்பா, நல்ல பையன். உனக்கு எல்லாமே சீக்கிரமா நல்லா அமையும். தேங்க்யூ சார். அம்மா பாட்டி இருந்தால் கூப்பிடுறீங்களா சார்? அவங்ககிட்டே ஆசீர்வாதம் வாங்கணும். வீட்டில் நான் மட்டும்தான்ப்பா இருக்கேன். அவங்க எல்லாம் சமுத்திர பூஜைக்கு போயிருக்காங்க. அப்படியா சார்? அப்போ நான் வரேன் சார். சரிப்பா. பலூன் சார், பலூன் சார், பலூன் சார், பலூன் சார், சார் 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 பலூன் சார், பலூன் சார், சார் ஒரு பலூன் 10 சார், 2 எடுத்தா 5 ரூபாய் சார், 2 எடுத்தா 5 சார், ஒரு பலூன் 10 சார், சார் சார் ப்ளீஸ் சார் வாங்கிங்க சார், வாங்கிங்க சார். என்ன சார் வேணும்? ஒரு பானை கொடுங்க. ஏய், அங்க அந்த பக்கம் தான் கடைங்க இருக்கு. அப்படியா? ஆட்டோல இருந்து பேக் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களாடி? உங்களை தான் கேக்குறேன். அரவிந்த், நீ ஒரு நல்ல ஐயரா பார்த்து கூட்டிட்டு வாப்பா. இதுதான் நான் அப்பவே சொன்னேன். அப்பா இருந்த ஒரு நிமிஷத்துல ஐயர் கூட்டு வந்துருவாரு. அவர் தான் வரலையே, நீ போய் கூட்டிட்டு வா. வந்துறேன். சரி போலாமா, வாங்க. சார் வரலீங்களா? சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அவருக்கு ஸ்கூல்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கு. இங்க சமுத்திர பூஜை பண்ண வந்திருக்கோம். என் பையன் கூட வந்தும் அவன் சாஸ்திரிகளை தேடி போயிருக்கான். சமுத்திர பூஜை தானே? நான் பேஷா பண்ணி தரேன். உங்க பையனை வர சொல்லுங்க. பூஜைக்கு உண்டானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேல? எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். சரி. திவ்யா, அரவிந்துக்கு போனை போட்டு வர சொல்லு, சாஸ்திரிகள் வந்திருக்காருன்னு. ஹலோ. சொல்லு. டேய், நீ உடனே கிளம்பி இங்க வாடா. அப்பாவுக்கு தெரிஞ்ச ஐயர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரே பூஜை பண்றேன்னு சொல்லிட்டாரு. சரி வரேன். சரி ஓகே வா. வாங்க போலாம். வாங்க. சரி வாங்க. டேய், இந்த சுறாவும் கலையும் எங்கடா போனாங்க? அண்ணே, அவங்க 2 பேரும் ராமநாதபுரத்துக்கு ஒரு வேலையா போயிருக்காங்க. ஈவினிங் வந்துருவாங்க. தேவைப்படுற நேரத்தில் இருக்க மாட்டானுங்க. அதே வலக்னம் மமோபார்த்த சமஸ்த துரித ஜெயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஆக்ஞேயாம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரேத்யர்த்தம் சுபாபியாம் சுபே சோபனே முகூர்த்தாம் ஆத்ய பிரம்மணாம் திதிய பிராத்தே ஸ்வேதவராகல்ப ஐவஸ்வதமன்மந்தே वर्णासनाद्रमाः वाद्यं समर्पयामि वर्णासनाद्रमाः अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि समुद्रराजदेवताभ्यो नमः ध्यायामि अवाकयामि
ब्रह्मणां ब्रह्मणो वेदामृतेनां प्रदां परे तस्मै ब्रह्म च ब्रह्माच हाजोकीर्तिं प्रजान्ततोः தம்பி உங்க பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. ஐயரே, இவ ராமநாதனோட மூத்த பொண்ணு, பேரு காவ்யா. இவளுக்கு தான் கல்யாணம். அதுக்கு தான் சமுத்திர பூஜை. நீங்க பூஜை பண்ணுங்க. ஓ அப்படியா? என்னம்மா பண்ற? படிச்சுட்டு இருக்கியா? இல்லைங்க ஐயா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஏன் மேற்கொண்டு படிக்க வேண்டியதானே? ராமநாத் சார் பொண்ணுன்னா சும்மாவா? அவ படிக்கிறேன்னு தான் சொன்னா சாமி. அதுக்குள்ள நல்ல வரன் அமைஞ்சிருச்சு. அதை தள்ளி போட வேணாமேன்னு தான். அதுவும் சரி, கல்யாண தேசம் வந்துருச்சுன்னா நல்ல வரனா இருந்தா பண்ணிட வேண்டியதுதானே. பேர் என்னம்மா சொன்ன? காவியா. சர்வே ஜனனம் சகுடும்பானாம் க்ஷேமஸ்தேர்யம் தீர்க்கவிஜயாதராரோக்கிய ஐஸ்வர்யானாபிவத்யர்த்தம் சமுத்திர ராஜதேவதாப்யோ நமः. ஓம் தர்மாத்ரமாபோ ஞானாத்ரமாபோ வைராக்கியாத்ரமாபோ ஐஸ்வர்யாத்ரமா பத்மாத்ரமாபோம் பத்மசோபரே. ஓம் வருணாசனாத்ரமாः ஓம் வருணமூர்த்தாஜே நமः. ओम सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं त्यजति. ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा. यो नमः. कर्पूरनीराञ्जनदीपं समर्पयामि. கற்பூரம் தொட்டுக்கம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம். ஹே குட்டீஸ். அதாக்கா கூப்பிடுறாங்க. உன் பேர் என்ன? உங்களுக்கு பொம்மை வேணுமா? ஆமா. குடு. இது உனக்கு, இது உனக்கு. ஓகேவா? எனக்கு வேணும். ஏய், இங்க பாரு சண்டை போட்டுக்கறாங்க. இது பாரு செல்லம், சண்டைல போடாதீங்க. பை பை. ஓகேவா? கியூட்டா இருக்காங்கல்ல. வாங்கம்மா, என்ன வேணும்? கீ செயின் வேணும்னா. எந்த மாதிரி கீ செயின் வேணுமா? கீ செயின்ல பேர்ல எழுதுவாங்களே அந்த மாதிரி. முதல்ல எந்த மாதிரி கீ செயின் வேணும்னு செலக்ட் பண்ணுங்க, அதுல பேர் எழுதி தரோம். காவியா, மீன் ஷேப்ல கீ செயின் வாங்கலாமா? சூப்பரா இருக்கும். போதா குறைக்க அம்மா பேர் வேற மீனாட்சி தானே, அதுக்கும் பொருத்தமா இருக்கும். ஓ, அப்ப நீங்க அந்த ரூட்ல வரீங்களா? அப்போ அப்பா பேர் ராமநாதன் ஆச்சே, அதுக்கு நீ வில் ஷேப்ல கீ செயின் வாங்கணும். ஏய், எல்லாத்துக்கும் எடுக்க முடக்க பேசிக்கிட்டு பாரு. நீ தானே சொன்ன மீன் ஷேப்ல கீ செயின் வேணும்னு. அண்ணா, மீன் ஷேப்ல கீ செயின் ஏதாவது இருக்கா? இப்போ ஸ்டாக் இல்லம்மா, இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, அதே பாருமா. திவ்யா, இது நல்லா இருக்குல்ல? அதே எடுத்துக்கலாம். அண்ணா இந்தாங்க. இதுவா? சரிம்மா, என்ன பேர் போடணும்? ராமநாதன் மீனாட்சின்னு போட்டுருங்க. சரி, இந்தாங்க, இதுல பேர் எழுதி கொடுங்க. ராமநாதன் மீனாட்சி. இந்தாங்கம்மா. இந்தாங்க. வா திவ்யா போலாம்.
இப்படி ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கிட்டு இருந்தோம்னா பாட்டி என்னதான் திட்டுவாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் உனக்கு ஃப்ரீடம்லாம். சரி, இங்க கேம் ஸ்டைல்லாம் போட்டிருக்காங்க, விளையாடலாமா? சரி வா. அப்படியே வளையல் வாங்கிட்டு போலாமா? சரி. வாங்கயா வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எனக்கு ஒரு கீ செயின் வேணும். உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்கோ அதை காட்டுற. ஸ்பெஷல்னா வெள்ளி கீ செயின் தான்யா. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கடல் ஐட்டங்கள் தான்யா. பரவாயில்ல, இருக்கிறத காட்டு. சரிங்க, இதான் இருக்கு இந்த கீ செயின். சரிங்க ஐயா. இதுல என்ன பேர் பொண்ணுன்னு கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் போட்டு கொடுத்துருவேன் ஐயா. அண்ணே அண்ணே, ராமேஸ்வரத்துல தான் இருக்கீங்களா இல்ல சுவிட்சர்லாந்து போயிட்டீங்களா? என்ன சொன்ன? இல்லைங்க ஐயா, இதுல என்ன பேர் பொண்ணுன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவேன். பேரு அவளுக்கு பேர் எதுவும் கிடையாதே. பேர் தெரியாத காதலியாச்சாவா? காதலி, அதான் அவ பேர். என்னடா முதலாளி இப்படி ஆயிட்டாரு? அண்ணே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, காதலிங்கிறது ஒரு பதவி மாதிரி. ஒரு அமைச்சர், பேங்க் மேனேஜர் மாறினது, அதுவே அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு பேரா மாறிடாது. இது இல்லாம அவங்க அப்பா அம்மா வச்ச பேர்னு ஒண்ணு இருக்குண்ணே. அந்த பேர் என்னன்னு கேக்குறாரு கடைக்காரரு. சொல்லுங்க. என்னடா முதலாளியை கலாய்க்கிறியா? ஏன் முதலாளி அன்னி பேர் கூடவா தெரியாம அவங்க முன்னாடி சுத்துனீங்க? அண்ணே எனக்கு அன்னி பேர் தெரியும்ண்ணே, நான் வேணா சொல்லிடுறவா? எவனாவது அன்னி பேரை சொன்னீங்க அவனை கொலை உளுஞ்சாக்குறத. ஏண்டா இவ்வளவு பழகிய அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானடா? இங்க இந்த இடத்துலயே என்னை வாழ வைக்கிற இந்த கடல் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு அவ பேரை அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அதுக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். அவ பேரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீச்சன்ல அவ பேரை எழுதி அவ கிட்ட நான் கொடுக்கல, என் பேரு தனுஷ்கோடி இல்லடா.